கையில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேட்சர்னு சொல்லுவோம், பாம்பு பிடிக்கிறது. மினி டிராக்டரை விட ஒரு மினியாக இருக்கக்கூடியதான் பவர் வீடார் அப்படின்னு சொல்லுவோம். உழுவணும்னு நினைக்கிறீங்களா, பாத்தி கட்டணும்னு நினைக்கிறீங்க, களை எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்து களை எடுக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கல்டிவேட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் வீடார் செய்கிற வேலையிலேயே சின்னதாக செய்யக்கூடியது. இந்த பிரஷ் கட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம புல்லெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, புல்லை கட் பண்ணுறது. இதில் மட்டும் 5 வெரைட்டி இருக்குதுங்க. 11 அட்டாச்மெண்ட் ஒரே பிரஷ் கட்டரில் போட்டு பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் இதோட டெக்னிக்கல் நேம் வந்து எர்த் ஆகர்னு சொல்லுவாங்க. 3 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குழி போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடார்னு சொல்லுவோம். நீங்கள் சோளமாக இருக்கட்டும், தட்டையாக இருக்கட்டும், மொச்சையாக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கும், இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போக 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 ஊனிகிட்டே போகும். மிஸ்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம். மிஸ்ட் அப்படிங்கிறது புகை மாதிரி இருக்கக்கூடியது தான். குறைஞ்சபட்சம் 22 அடி தூரம் வரைக்கும் போகக்கூடியது. 18 லிட்டர், 20 லிட்டர், 25 லிட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் முதுகில் போட்டு அடிக்கிறதுலாம். இதில் செல்ஃபோட இருக்குது, பேட்டரி வித் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது. இது வந்து ப்ரெஷர் மோட்டர்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் வாஷர். ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் 5 பேர் 10 பேர் செய்கிற வேலையை வந்து இது வந்து செய்யும். இது 1 ஹெச்பிலேருந்து 20 ஹெச்பி வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மோட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. என்னோட பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் பவர் டூல்ஸுங்க. வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிடுச்சு. வியாபாரங்கிறது இன்க்ளூடிங் அது விவசாயத்தையும் சார்ந்தது தான். விவசாயத்தில் ஒரு நஷ்டம் வருது அப்படின்னா அதற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் குறித்த நமக்கு வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லை அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னம்னா விவசாயத்தில் நம்ம அதிகமாக எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மேன் பவர், ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறது தான். இந்த ஆள் பற்றாக்குறையில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, அது மிஷினரியால் மட்டும்தான் அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். இன்றைக்கி ட்ரோனில் மருந்தடித்து விவசாயம் பண்ணுற விவசாயி இருக்க தான் செய்கிறாங்க. விவசாயம் பண்ண முடியலன்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ காரணம் என்னன்னா அவங்களுடைய கம்யூனிகேஷன், அவங்களுக்கு தொடர்பு வந்து இது எங்கே கிடைக்குது, எங்கே போய் எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னு தெரியலங்கிற ஒரே விஷயம் தான். ஸோ ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். வாங்க பார்க்கலாம், நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் நம்ம வந்து ஏர் கலப்பை வச்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்னு வந்துச்சு. அந்த டிராக்டர்லேயே மினி டிராக்டர்னு வந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி டிராக்டரை விட ஒரு மினியாக இருக்கக்கூடியதான் பவர் வீடார் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ஹெச்பி மோட்டர் இருக்கக்கூடியதுங்க. 7 ஹெச்பி அப்படிங்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 சிசி வரக்கூடியது தான் உங்களுக்கு வந்து. இதோட பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 4 லிட்டர் கெப்பாசிட்டி வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து. ஸோ இது என்னென்ன விதத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிராக்டர் வச்சு என்னென்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உழுவணும்னு நினைக்கிறீங்களா, பாத்தி கட்டணும்னு நினைக்கிறீங்க, களை எடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்து களை எடுக்கிற மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் 3 கியர் வருங்க, 2 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. கிளச்சு, சுவிட்ச் ஆன் ஆஃப் எல்லாமே இதில் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் டயர் இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உழுவுறதுக்கு தேவையான அளவுக்கு உழுவுறது. ஈவன் தோ நீங்கள் வந்து தென்னை மரத்துக்குள்ள ஒரு 3 அடி 4 அடியில் பாத்தி கட்டுறது அப்படின்னா கூட தாராளமாக இதை வச்சு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலப்பை ஒன்று போட்டிருக்கோம். இந்த கலப்பையை வச்சு நீங்கள் ஏர் உழுவுற மாதிரி போடுறதுனாலும் ஏர் உழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே கலப்பை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பண்ணி 800 கிலோ வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டை வந்து அதோட புல் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அது ஒரு தேங்காயாக இருக்கலாம், இல்லை ஏதாவது உரம் மூட்டையாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் அதில் போட்டு வந்து அதை வந்து தோட்டத்துக்குள்ளேயே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பவர் வீடார் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். இதில் பெட்ரோல், டீசல் ரெண்டுமே இருக்குது. டீசல் போகிறப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். பட் அதிகமான இடம் இருக்கிறதுக்கு டீசலில் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஹெச்பி 15 ஹெச்பி வரைக்கும் கூட நம்மளால் வந்து உங்களுக்கு வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து. இங்கே பார்க்குறது வந்து கல்டிவேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கல்டிவேட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் வீடார் செய்கிற வேலையிலேயே சின்னதாக செய்யக்கூடியது. ஒரு சின்ன இடம் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்னதில் வந்து நீங்கள் ஒரு 1 ஏக்கரா வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்ம உழுவுறோம், ஒரு மழை வந்துருச்சு அப்படின்னம்னா காலையில் போய் நம்ம உழுதுட்டோம் அப்படின்னம்னா அந்த இடத்துல அந்த களையெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா 2 நாளில் செத்து போயிடும். களை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தென்னை மரத்துக்கு பாத்தி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எங்கெங்கே விவசாய தோட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி கல்டிவேட்டர். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கக்கூடியது. 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லா வரும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரஷ் கட்டர்னு சொல்லுவோம். இந்த பிரஷ் கட்டர் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம புல்லெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, புல்லை கட் பண்ணுறது. இதில் மட்டும் 5 வெரைட்டி இருக்குதுங்க. ஒன்று நீங்கள் தோலில் மாட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று முதுகில் மாட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ் கட்டர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின்ஸா மாதிரி மரம் கட் பண்ணி அறுக்கிற அளவுக்கு உண்டான அட்டாச்மெண்ட் 11 அட்டாச்மெண்ட் ஒரே பிரஷ் கட்டரில் போட்டு பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. இதெல்லாம் நீங்கள் இந்த ஹைவேலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து தாராளமாக புல் வெட்டுறதுக்குலாம் இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து புல் வெட்டுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கல்டிவேட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பிளேடு, பெரிய பிளேடு இல்லாமல் கல்டிவேட்டரில் பண்ணும்போது இந்த மாதிரி சின்னதாக வருது. ஸோ இதை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னோம்னா, இதை முன்னாடி அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னாலும், இதை மண்ணை கிளறதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணலாம். கிட்டத்தட்ட 9 அட்டாச்மெண்ட் வரைக்கும் இதில் போடுற அளவுக்கு வந்து பண்ணலாம். பிளேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணுற அளவுக்கு செயின் எந்த அளவுக்கு திக்னஸாக கட்டையாக இருக்குதா, புல்லு மாதிரி இருக்குதா, எந்தெந்த இடத்துல நீங்கள் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்களுக்கு நம்மளே சஜஷன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், ஆள் செலவை வந்து குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குழி போடுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் இதோட டெக்னிக்கல் நேம் வந்து எர்த் ஆகர்னு சொல்லுவாங்க. ஆகர் அப்படிங்கிறது என்னன்னா குழி போடுறது. இப்போ நான் சாதாரணமாக குழி போடணும் அப்படின்னா ஒன்று கடப்பாறைக்கு ஒரு ஆள் வேணும், அதை அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு வந்து. இந்த ஆகரில் போடுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சிலேருந்து 4, 8, 10, 12 அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பிட்டு வரும். இதை ஒரு தடவை உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் தாராளமாக இதுவே வந்து அள்ளிட்டு வந்துடும். ஸோ நீங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 குழி போடலாம். 3 நிமிஷத்தில் நீங்கள் 2 குழி போடுறீங்க, ஒரு 2 தடவை அமுத்தி எடுத்தீங்க அப்படின்னா வந்து போதும் உங்களுக்கு வந்து. ஸோ கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70லேருந்து 90 குழி வரைக்குமே போடலாம். இதே வேலையாள்கள் வச்சு நம்ம பண்ணும்போது இந்த குழி எடுக்கும்போது எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ லேபர் காஸ்ட் ஆகும் சார்? ஸோ ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பாறைக்கு ஒரு ஆளுக்கு அள்ளி போடுறதுக்கு ஒரு ஆளுன்னா கூட 700 கிட்டத்தட்ட 1400 நம்ம செலவு பண்ணுறோம். 1400 செலவு பண்ணால் அதிகபட்சமாக அவங்கள்ட்ட ஒரு 60 குழி எதிர்பார்க்கலாம். ஸோ 60 குழிக்கு நீங்கள் 1500 செலவு பண்ணுறீங்கன்னா இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே 60லேருந்து 70 குழி போட்டுடலாம் நீங்கள். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னாவே தாராளமாக தேவையான அளவு போடலாம். எதுக்கெல்லாம் குழி போடலாம் அப்படின்னா நீங்கள் தென்னை மரம் வைக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மரம் நடுறவங்களா இருக்கலாம், இல்லை ஏதாவது இந்த கம்பி வேலி அமைக்கிறதுக்காக வந்து குழி நடுறதுக்காக அதை அமைக்கலாம். இன்றைக்கி நிறைய வந்து போஸ்ட் கம்பம் போடுறதுக்காக இருக்கா, இந்த கொடி நடுறதுக்காக பண்ணுறாங்க. எதுக்காக இருந்தால் எங்கெல்லாம் குழி நடணும், அது டெப்த் எவ்வளோ போடுறீங்க, ஆழம் எவ்வளோ போடுறீங்கிறது உங்களை சார்ந்தது. அதுக்கு வேணும் எக்ஸ்டென்ஷன் ராடு கூட 3 அடி வேணுமா, 5 அடி வேணுமா, 6 அடி வேணுமா, அவ்வளோ குழி போடுற அளவுக்கு கூட வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீடார்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடாரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோளமாக இருக்கட்டும், தட்டையாக இருக்கட்டும், மொச்சையாக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கும், இந்த மாதிரி கடலைகள் மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வந்து இதில் கொடுத்துருவோம். அந்த சீடார் போடுறது இதில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இடையில 4 இன்ச்சு 6 இன்ச்சு கேப் இருக்கும். ஸோ ஒரு இது நீங்கள் தள்ளுறப்ப இது ஒன்று மட்டும் தான் திறக்கும், அடுத்ததை போடுறப்ப அடுத்தது திறக்கும், அடுத்தது தள்ளுறோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு போக 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 ஊனிகிட்டே போகும். இப்போ நம்ம தாராளமாக ஒரு கடலை செடி ஊன்றோம் அப்படின்னம்னா ஒரு 1.5 ஏக்கரா ஊன்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7 பேராவது வேலைக்கு வருவாங்க, இல்லை ஒரு 4 பேராவது வேலைக்கு வருவாங்க. ஸோ ஒரு 3 நாள் நம்ம செய்வோம். இது ஒரு 2 மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஏக்கராவில் வந்து ஒரு 2 பேர் சேர்ந்தீங்கன்னா 3/4 ஏக்கரா ஒரே நாள். ஸோ 1.5 ஏக்கராவில் 2 நாள் செஞ்சுருங்க. நீங்கள் 2 பேர்த்துக்குமே உங்களுக்குன்னு கூலி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்தமாக செய்கிறவங்க 700 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட மொத்தமான வேலையில் கிட்டத்தட்ட அதில் ஒரு நமக்கு 3000 4000 ரூபா நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் குட்டை பண்ணை வச்சுருக்கிறவங்க, இல்லை ஏதாவது பம்பில் இந்த நமக்கு வந்து கரண்ட் இல்லை, கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 HP 5 HP அந்த மாதிரி இருக்குது. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 3 HP தண்ணி 3 இன்ச்சு தண்ணி வர மாதிரி 5 இன்ச்சு தண்ணி வர்ற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி நீர் பம்பு வேணும் அப்படின்னம்னா மோட்ரு வேறுங்க, இந்த மோட்ரு வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பெட்ரோலில் விடக்கூடியது தான் வந்து. இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி மோட்ரு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சாப்பர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கால்நடைகள்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னா கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் வேணும் அப்படிங்கிறத தாண்டி தீவனத்தை வந்து மாடு கால்நடைகள் வந்து வீணாக்குறது ஒரு பக்கம். ஈரம் இருந்துச்சுன்னா அதிகமான தீவனங்கள் அது வந்து சாப்பிடாது, நம்ம போட்டிருந்தோம்னா வீணாகும். ஸோ இதில் வந்து 3 அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாங் இருக்குது, நேச்சுரல் இருக்குது, ஷார்ட் இருக்குது. ஸோ அப்போ தீவனத்தை நீங்கள் கட் பண்ணி போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா மாடும் அந்த தீவனத்தை முழுமையாக சாப்பிட்டும் வீணாகாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 HP மோட்டர் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, 3 ஃபேஸில் உள்ளதும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் தென்னை மட்டை அரைக்கிறதுலேருந்து எல்லாமே என்னென்ன வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட கிடைக்கும். வீடியோவோட உங்களுடைய நேரம் கருதி கம்மியானது மட்டும் தான் சொல்கிறோம். நீங்கள் கற்பனையில் என்ன நினைச்சாலும் அதை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நம்மளால் எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணுங்க அப்படின்னா கூட நம்ம தாராளமாக வீடியோ பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி சில பொருட்கள் கூட இப்போ நம்ம காட்டுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாய கருவிகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ
பார்க்குறது வந்து என்னன்னா இப்போ வந்து தெளிப்பான் நம்ம பார்க்குறோம். இப்போ மருந்தெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்னோம்னா நார்மலாக நம்ம வந்து மருந்து அடிக்கிறோம் இல்லை உரமும் மருந்தெல்லாம் நம்ம வீசுகிறப்பையோ இல்லை அடிக்கிறப்பையோ வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நம்ம ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது வந்து 18 லிட்டர் 20 லிட்டர் 25 லிட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் முதுகில் போட்டு அடிக்கிறதுலாம் இதில் செல்ஃபோட இருக்குது, பேட்டரி வித் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பயிருக்கு நம்ம மருந்து அடிக்கிறப்ப இந்த மாதிரி ஓகே. இப்போ வந்து நம்ம பயிர் ஒரு நிலம்பயிர் இருக்குது, கடலை செடி இருக்குது, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு 3 மீட்டர் டெலிவரி 3 மீட்டர்னா அடிக்கணக்கு ஒரு 12 அடி டு 13 அடி போகிற வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். இதே நீங்கள் வந்து ஒரு முந்திரி மரம் இருக்குது, ஒரு கொய்யா மரம் இருக்குது, ஒரு மாமரம் இருக்குங்கிற அதோட இலை வந்து ரொம்ப அடர்த்தியான இலை, அந்த இலையை ஊடுருவி அது உள்ளுக்குள்ளே போய் மருந்து அடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மிஸ்ட் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவோம். மிஸ்ட் அப்படிங்கிறது புகை மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ அப்படிங்கிறது ஒரு புகை மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 22 அடி தூரம் வரைக்கும் போகக்கூடியது. 7 மீட்டர் 8 மீட்டர் வரைக்குமே உங்களுக்கு வந்து போகக்கூடியது. ஸோ அந்த இலைக்குள்ளே போய் ஒரு புகை மாதிரி போகிறது அப்படிங்கிறதுனால அது காத்தோட காத்தா கரைஞ்சிறதுனால அது குருத்துக்குள்ளே கூட அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பூச்சி வந்து செத்துரும். சாதாரணமாக இன்னைக்கு எந்த ஒரு இலையிலையும் தலையிலையும் நம்ம அடிக்கிற மருந்து ஒட்டாது, மேலே விழுந்தோன்னு உருண்டுட்டு கீழே போடும். ஸோ இது வந்து புகை மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படியே வந்து புகையாவே இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த பூச்சிக்கு அந்த மருந்து கண்டிப்பாக போயிடும். ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் மினிமம் எத்தனை லிட்டர்லேருந்து அதிகபட்சம் எத்தனை லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட? அதாவது மினிமம் அப்படிங்கிறது நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இன்னைக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 70 லிட்டர் 80 ஆனால் 70 லிட்டர் 80 தோலில் தூக்க முடியாது. ஆனால் 18 லிட்டர் தோலில் போடுறதுக்கு ஒரு 18 லிட்டர் 20 லிட்டர் 25 லிட்டர் மேக்ஸிமம் ஓகே. அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து தோலில் போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லாம் கம்மியாக தான், இதில் வந்து வெயிட் இருக்காது. ஸோ ஒரு அதிகபட்சமாக தோலில் போடுறது ஒரு 20 லிட்டர் வந்து உங்களுக்கு வந்து சரியானதாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இது ஒன்றில் மட்டும் பாருங்கள் எத்தனை மாடல் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் தாங்க. இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மாடல் இருக்கிறது ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நர்சரி வச்சுருக்கிறீங்க, மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்க, இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து கையிலேயே தெளிப்பான் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரப்பர் உள்ளது இருக்குது, காப்பர் போட்டது இருக்கிறது. நீங்கள் எவ்வளோக்கு ஏர் ப்ரெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம ஆள் செலவை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ இப்போ பார்க்குற இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரெஷர் மோட்ருன்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் வாஷர் ப்ரெஷர் மோட்ருன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் குறைஞ்சபட்சம் 5 பேர் 10 பேர் செய்கிற வேலையை வந்து இது வந்து செய்யும். இது இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 HP, அதாவது 1 HPலேருந்து 20 HP வரைக்கும் நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதெல்லாம் ட்ரேட் மார்க்கோடு இருக்கிறது. ஹீரோ ஜெட் அப்படிங்கிறது ட்ரேட் மார்க்கோட எங்களுடைய ஓன் பிராண்டு. ஸோ இந்த ஓன் பிராண்டில் வந்து 1 HPலேருந்து 20 HP வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மோட்டரை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 HP, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HPயில் இருக்கக்கூடியது. இங்கே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் 2.5 HPயில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதை எடுத்து உங்களுக்கு சுற்றி காட்டிடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இது இருந்துச்சுன்னா இதில் 60% ஏறுங்க, 40% தான் தண்ணி செலவாகும். ஸோ அப்படி அடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் கூட்டின மாதிரி அது கூட்டி சுத்தமாக கழுவிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதே நீங்கள் வந்து கோழி பண்ணை வச்சுருக்கிறீங்கன்னா கோழி பண்ணையோட ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே இருக்கும். அதுக்கு கொடுக்குற அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நீங்கள் கொடுக்குற தீவனத்திலலாம் வந்து அழுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக கழுவுறது அப்படின்னா தாராளமாக இதை வச்சு கழுவிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்கிறப்ப லேசாக ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்டிங்கன்னா ஸ்னோ மாதிரி பனி தூவுற மாதிரி வரதுனால அந்த இடத்துல வெப்பம் வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ கோழி பண்ணை வச்சுருக்கோம், 1-2 டாடா ஐஸ் அந்த மாதிரி வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு போய் முட்டையெல்லாம் கொண்டு சப்ளை பண்ணுறதுக்கு முட்டை இது பண்ணுறது, பேரல் கழுவுறதுவாக இருக்கட்டும், மருந்து அடிக்கிறதா இருக்கும். நீங்கள் தோட்டத்துக்கோ வேறு எதுக்காக மருந்து அடிக்க கிட்டத்தட்ட 30 அடி தூரம் வரைக்கும் இதோட லென்த் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் வாஷர் வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடில் நீங்களே 1-2 கார் வச்சுருக்கீங்க, 2 வீலர் வச்சுருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை முக்கியமாக சோலார் பேனல் போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க. சோலார் பேனல் போர்டில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அழுக்கு படிமானம் அதிகமாக அதோட உற்பத்தி திறன் வந்து ஈல்டு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஈல்டு வந்து டபுளாக இருக்க ஆரம்பிக்கும். வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 HPங்க, இது வந்து 170 பார் வரக்கூடியது. இது வந்து 2.5 HP 190 பார் வரக்கூடியது. இது 2.5 HPலேயே வந்து 220 பார். 220 பார்னா லாரி கழுவுறதுக்கு உண்டான அளவுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மாட்டு பண்ண கோழி பண்ண டிராக்டருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து முக்கியமாக என்னென்னா இது வந்து ஜஸ்ட் நீங்கள் கையிலேயே தூக்குற மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் ஃபேஸ்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 3 ஃபேஸ் லைன் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிங்கிள் ஃபேஸ்லேயே போட்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன்லாம் எந்த அளவுக்கு? பவர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 49 நிமிஷத்துக்கு ஒரு யூனிட் ஆகும். இதுக்கு ஒரு கன்று கொடுத்துரு, கன்று அமுத்துனா தான் மோட்டரோட கன்னை விட்டு ஆஃப் ஆகிடும். ஸோ
தூரத்துலேருந்து 30 அடி தூரத்துலேருந்து நீ அங்கேருந்து இயக்கிக்கலாம், இங்கே தான் பக்கத்தில் வரணுன்ற அவசியம் கிடையாது இதுக்கு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸான்னு சொல்லுவோம். இதில் வந்து 4 இன்ச்சு 6 இன்ச்சு வருது. மோஸ்ட்லி 6 இன்ச்சுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டரில் இருக்கிறதுனால ஏதாவது சின்ன சின்ன கிளைகள்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள், இது இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதை இந்த இடத்துல சேஃப்டி இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆன் ஆக ஆரம்பிக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரை தான் நம்ம கணக்கில் சொல்லுவோம். இது வந்து 18 இன்ச் வரக்கூடியது. ஓகே. 18 இன்ச் வரக்கூடியது இருக்குது, 12 இன்ச் வரக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மரம் இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய முன்னாடியெல்லாம் ஒரு மரம் சாஞ்சிச்சுன்னா 10 பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம முடி வெட்டுற மாதிரி சர்ன்னு கட் பண்ணி போட்டு. ஸோ இந்த மாதிரி செயின்ஸா இது எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து இழுத்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியதான் உங்களுக்கு வந்து இருக்குது. இதில் 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜென்செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவேட்லேருந்து 20 கிலோவேட் வரைக்குமே நம்ம வந்து பண்ணி கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த ஜென்செட்டில் முந்தி மாதிரி இல்லாமல் இப்போ வந்து நாய்ஸ்லெஸ், இப்போ வந்து சத்தம் வந்து ரொம்ப இறைச்சல் குறைவானதில் வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு. நீங்கள் ஜென்செட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்டரோட பேட்டரி இருக்கிறனால செல்ஃப் ஸ்டார்டர் வந்து உங்களுக்கு வந்து இது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து வோல்ட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறது டிஸ்பிளேலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோவேட்டில் இருக்கிறது இருக்குது, 5 கிலோவேட்டில் உள்ளது இருக்குது, 10 கிலோவேட் இருக்குது. இந்த மாதிரி என்னென்ன ஜென்செட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தாராளமாக நம்ம வந்து அந்த ஜென்செட்டை வந்து சப்ளை பண்ணலாம் உங்களுக்கு வந்து. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து சின்னதாக ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கீங்க, சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு வந்து. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 3 எட்ஜிலையுமே டைமண்ட் ஷேப்பில் 3 எட்ஜிலையுமே ஷார்ப்பாக இருக்கும். களைகள் வந்து இன்றைக்கி வந்து புல் வந்து முளைக்கிறதுங்கிறது சில வந்து கொடி மாதிரி படர்ந்து இருக்குது. இதை நம்ம மண்ணை வச்சு இப்படி தள்ளுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அதை வேரோடு அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் களையெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்துக்கு வந்து தாராளமாக இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இங்கே இருக்கிறது பார்த்து இந்த மாதிரி கொத்து வேணும்னா இந்த மாதிரி கொத்து இருக்குது. நீங்கள் ஏதாவது சின்னதாக ஏதாவது களை கொத்துறது பண்ணுறது, சின்ன தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் பண்ணுறது, இல்லை காய்கறி தோட்டம் மாதிரி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி கொத்து பண்ணுறதுலாம் பண்ணக்கூடியது இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாற்று நட்டுட்டு கண்ணானதுக்கப்புறம் கண்ணை எடுத்து நடுவாங்க. இதில் வந்து ஒரு 1.5 to 3 இன்ச் வர்ற அளவுக்கு வந்து கேப் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு கைப்பிடி இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா இதை நான் ப்ரெஸ் பண்ணல இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம பாத்தி கட்டிட்டு பாத்தி மேலே அது ஒரு குத்திட்டு இந்த இடத்துல கண்ணை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஓப்பன் ஆகும். அப்போ கண்ணு அந்த இடத்துல உட்காந்த உடனே அப்படியே அதை விட்டுட்டீங்க, அது மண்ணை போட்டு அதுவே மூடிடும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டரில் என்ன வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறது, அதே தலையை கட் பண்ணுறதுனால கட் பண்ணலாம். சில இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு உள்ள கட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கட் பண்ணுறது வேணும்னாலும் அந்த மாதிரி கட் பண்ணுறதுல பாருங்கள் எல்லாமே இருக்கிறது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதோட உயரத்தை கூட்டுறது குறைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்க, இப்போ இதுனா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்குது. இப்போ இது இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இழுத்தோம்னா இது நீளமாகும். ஓகேங்களா? இது ப்ரெஸ் பண்ணோம்னா இது நீளமாகும். இப்போ நம்ம நீளமாக போட்டு ஏதாவது வெட்டுறது அப்படின்னா வெட்டலாம். இதில் நல்ல எவ்வளோ பெரிய கட்டையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எவ்வளோ mm வரைக்கும் கட் பண்ண முடியும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச் கணக்கில் சொன்னோம் அப்படின்னா ஒரு 3 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நம்ம இந்த விவசாய பாஷையிலேயே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த விரலை காட்டி சொல்கிறோம் 3 இன்ச் வரல யூஸ் பண்ணலாம், 2 இன்ச் வரல யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடிய கட்டையை கூட நம்ம வந்து வெட்டுறது அப்படின்னா கூட வெட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது பாருங்கள், இது எதுக்கு அப்படின்னா இது நான் முதல்ல இதோட இது கட்டுறேன். இதை நீங்கள் பெருசு பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணி பெருசு பண்ணலாம். ஓகேங்களா? இதை மேலே தூக்கி விட்டுட்டு இதை நான் கீழே தள்ளினேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது இந்த அளவுக்கு வேணும், இந்த அளவோடு லாக் பண்ணிவிடுங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசு அகலமாக வேணும், இந்த அளவுக்கு வந்து விரிகிற அளவுக்கு வேணால் கூட பண்ணிடலாம். இது நீங்கள் களத்தில் ஏதாவது காய வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீ கையில் வச்சு காலில் வச்சு தள்ளிட்டு போகிற அவசியம் இல்லை, களத்தில் இருக்கிறதுக்கு பண்ணலாம். இல்லை எருவு குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளால் கை வைக்க முடியாது. சில எருவு வந்து பார்த்தீங்கன்னா உரமாக இருக்கிறதுல ஈரமாக இருக்குது, மண்புழு உரம் அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி தள்ளி விடுறது பண்ணலாம். எஸ்எஸ் கோட்டரில் இருக்கிறதுனால லைஃபும் நல்லா வரும். இது ரொம்ப 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 ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடியதும் கூட. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கருங்க. ஸோ இந்த பப்பாயா பிக்கரோட இதோட இமேஜஸ் இன்னும் 2 வருது, இதோட வீடியோவும் வருது. இப்போ அது ரொம்ப டிமாண்டில் இருக்கிறதுனால எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, அது வேணும். இதுலேயும் இன்னொரு பப்பாயா பிக்கர் மேங்கோ பிக்கரும் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இது கூட டெலஸ்கோப்பின்னு சொல்லுவோம். 40 அடி வரைக்கும் நீங்கள் வந்து அதை டெலஸ்கோப்பி வந்து நீளம் பண்ணிவிட்டு அதில் மாட்டி அடிச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதாவது நீங்கள் வந்து கத்திரி தோட்டம் இந்த மாதிரி காய்கறி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வரும். ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? படர்ந்து போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி இதை கட் பண்ணுறதுனா கட் பண்ணும். இது வந்து உழுதுகிட்டு போகிறதுனா போகும். ஓகேங்களா? கொடி மாதிரி படுறதுக்குலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இதே மாதிரி இதில் ஒரு கலப்பை வேணாலும் இந்த மாதிரி கலப்பை கொடுத்துருவோம். ஓகே. எதை வேணாலும் போடுறதுனால நீங்கள் வந்து தாராளமாக வந்து
போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து. இது கூடயே 3 அட்டாச்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து. ஸோ இதை வந்து நம்ம இப்படியே போட்டு தள்ளிட்டு போகிறதுனா எந்த அளவுக்கு வேணாலும் அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணலாம். முருங்கை மரத்து மேலே நம்மளால் ஏறி பறிக்க முடியாது. ஏன்னா அந்த குச்சி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கும், உடஞ்சிரும், வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாருங்கள், இந்த இடத்துல முருங்கைக்குன்னு இல்லைங்க, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு கொழுமிச்சம்பழம் இருக்குது, முள்ளு மரம் மாதிரி எலுமிச்சம்பழம் இருக்குது, மேலே இருக்குது அப்படின்னு பறிக்கணும் கூட. ஸோ இதில் ஏதாவது சின்ன கிளையெல்லாம் கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேடு கொடுக்குறோம். இந்த பிளேடை இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இங்கே அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கக்கூடிய சின்ன கிளையை மட்டும் கழிச்சு விடணும், அறுத்து விடணும் அப்படின்னாலும் இது எப்படி நீங்கள் ஹைட் பண்ணுறது அப்படின்னம்னா இந்த லாக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இப்படி அமுத்தினோம்னா உங்களுக்கு இதை வந்து கட் பண்ணும். இதே நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீளம் பண்ண இந்த அளவுக்கு வந்து ஹைட்டாக வந்துடும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 5 அடி 4 அடி இருக்கிறோம் அப்படின்னம்னா இது இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கட் பண்ணுறது, ப்ரெஸ் பண்ணுறதுலாம் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் குறைக்கிறது அப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தள்ளனோம்னா அப்படியே வந்து குறைஞ்சிரும் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? கையில் இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கேச்சர்னு சொல்லுவோம், பாம்பு பிடிக்கிறது. இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா லேடிஸ் இருக்கிறீங்க அப்படின்னா கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ரப்பர் மாதிரி தான் இருக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குதுன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதை இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிச்சிக்கும், அதுக்கு ஒன்றும் பண்ணாது. அப்படியே தூக்கி நீங்கள் ஏதோ ஒரு சாக்குக்குள்ளே ஏதாவது இல்லை இதை எப்படியே லாக் பண்ணி ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு, இந்த இடத்துல லாக் இருக்குது, கீழே வச்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா கூட யாராவது சம்மந்தப்பட்ட ஒரு ஜென்ஸ் இருக்கிறவங்க வர்றாங்க, இல்லை வேறு யாராவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்கிறீங்க, ஃபயர் சர்வீஸ் சொல்கிறீங்க, அவங்க வந்து கூட எடுத்துக்கொண்டு எங்கே அப்புறப்படுத்த முடியுமோ அங்கே போடுறோம். ஸோ பாம்பு மட்டும் இல்லைங்க, ஒரு இடத்துக்கு ஒரு கையை போட முடியாத இடத்துல ஒரு எலி செத்து கிடக்குது, என்னென்னலாம் நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு. பாருங்கள், இங்கே இருக்கிறது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ப்ளோயர்னு சொல்லுவோம். லீஃப் ப்ளோயர் அப்படிங்கிறது என்னென்னா, இதை நீங்கள் முதுகில் மாட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே தார் ரோடு மாதிரி போட்டாங்க, கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அவங்களோட கேம்பஸ் எல்லாமே வந்து. ஸோ இந்த மாதிரி எதோ நீங்கள் பெரிய வந்து புல்தர கிரவுண்டு ஸ்கூல் கிரவுண்டாக இருந்தாலும் கூட எல்லாம் கூட்ட முடியாது. இதை நீங்கள் முதுகில் மாட்டிக்கிட்டு அடிச்சிங்கன்னா 7 மீட்டர் வரைக்கும் இதோட த்ரோ போகும். கிட்டத்தட்ட இப்படி திருப்பி அப்படி அப்படியே குப்பை தானே, அப்படியே தள்ளிட்டு ஏரில் போய் ஒரு இடத்துல குமிச்சிட்டிங்கன்னா தாராளமாக அழிக்கலாம். இப்போ என்னோட கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினிய லேடர், மூங்கில்ல ஏணியை வச்சுருப்போம், அது வைக்கிறதுக்கு மட்டும் 10 அடி இடம் வேணும். பாருங்கள், இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியிலேருந்து 12 அடி 25 அடி வரைக்கும் கூட பண்ணக்கூடியது. இது தாராளமாக மடித்து ஒரு இடத்துல இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடி கூட வராது, இவ்வளோ தூரம் தான் வருது. ஸோ இதை நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னம்னா இதை வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து இது இந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ ஹைட் பண்ணிங்கன்னா அது நின்றுக்கும். இதை க்ளோஸ் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை தள்ளிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் பண்ணுறதுலேயும் ஒரு பெரிய சிரமம்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி வந்து அது ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, உங்கள் வீடுகளில் ஏதாவது தண்ணி தொட்டிக்குள்ளே ஏதாவது இறங்கணும் பண்ணணும், இல்லை கிணறு மாதிரி இருக்கிற இடத்துல இறங்கணும், இதை மேலே கட்டி விட்டுட்டு கூட கீழே இறங்கலாம் நம்ம. ஏன்னா இது அலுமினிய லேடரில் இருக்கிறதுல பவுடர் கோட்டட் குவாலிட்டியாக இருக்கிறதுனால நல்ல கேரண்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12 அடி வரக்கூடியதுங்க, இது வந்து 14 அடி வரக்கூடியது வந்து பாருங்கள். இங்கே இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வரும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இதை எப்படி தனியாக எடுக்கலாம். ஓகே, அப்போ இதை மேலே பெருசு பண்ண இந்த பக்கம் ஒருத்தர் ஏறி வேலை செய்யலாம், இந்த பக்கம் ஒருத்தர் வேலை செய்யலாம். தேவைப்பட்டது ஒரே இதாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஒரே இதாக மடிச்சிங்கன்னா 25 அடிக்கு வந்து வந்துடும். ஒரே லேடரை வந்து 2 பேர் ஏறுற மாதிரி வேலை செய்யலாம், ஒரே இதாக ஃபோல்ட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இதை விட இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியாக சொல்லணும் அப்படின்னம்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அடிக்கிறவங்க பட்டி பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே ஏறி அண்ணாந்துக்கிட்டு இப்படி வேலை செய்கிறதுக்கு ஒரு ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு இங்கே பாருங்கள், இது இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது, இந்த லாக் அப்படி எடுத்து விட்டேன் அப்படின்னா இப்போ இது இழுத்தோம்னா எப்படி வேணாலும் மடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, இப்போ 3 பேர் வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இது இந்த லாக் எடுத்து விட்டு இந்த மாதிரி போட்டோம்னா இப்போ நம்ம எத்தனை பேர் வேணாலும் ஏறி வேலை செய்யலாம். இதையே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஒரே ஏணி மாதிரியும் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதில் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேறு வேறு ஹைட்டில் இருக்குது. ஓகே சார். ஸோ இதெல்லாம் யார் வச்சுருப்பாங்க தேவைப்படுதுன்னா, கோழிப்பட்டை வச்சுருக்கிறவங்க, அந்த மேலே ஏறி வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களா இருக்கும், ஒரு பெயிண்டராக இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏணியில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுறவங்களா இருந்தாலும் எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் சிஸ்ஸர்ஸுங்க. ப்ரூனிங் சிஸ்ஸர் அப்படிங்கிறது ஒரு செடியோட பூக்களை கட் பண்ணுறது, செடியை பதியம் போடுறதுக்காக கட் பண்ணக்கூடியது. இது மோஸ்ட்லி நர்சரியில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூனிங் சிஸ்டரில் நிறைய மாடல் இருக்குது, கிட்டத்தட்ட 8 மாடல் வச்சுருக்கோம். அந்த கிளையை கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இந்த ப்ரூனிங் சிஸ்டர்ஸ் வேணும்னு தாராளமாக ப்ரூனிங் சிஸ்டர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் தாராளமாக
இது காண்டாக்ட் பண்ணலாம். இதை நம்ம பார்த்த உடனே நமக்கு ஒரு ஞாபகம் வரும், இந்த ஹைவேல ஹோட்டலில் வச்சுருக்கு. ஹைவேல இருக்க ஹோட்டலுக்கு இல்லைங்க, நீங்கள் ஒரு மைன்ஸில் வேலை செய்கிறீங்க, ஒரு கிணத்துல இறங்கி வேலை செய்கிறீங்க, ஒரு இடத்துல போகிறது அப்படின்னா இது விவசாய சம்மந்தமாக யூஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இது வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப வேலை செய்கிறதுக்கு வந்து இதை வந்து தாராளமாக இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்மெட் வேணும் அப்படின்னாலும், சேஃப்டி ஹெல்மெட் வேணும்னாலும், நம்ம தோட்டத்துல எல்லாம் வேலை செய்கிறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம், அந்த மாதிரி இடங்களில் உங்களுக்கு சேஃப்டி ஷூஸ் வேணும் அப்படின்னாலும் எல்லா சைஸ்லேயும் நம்மகிட்ட வந்து சேஃப்டி ஷூஸ் வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஸ்டிக் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இது மேலே இருக்க ஸ்லீவ் வந்து ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட இருக்கு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ எலக்ட்ரிக்கல் சிட்டி மேலே போதி இருக்க ஒரு குச்சியோ கம்பியோ கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண, அதுக்காக கரண்ட் கம்பியை போய் இதில் கட் பண்ணணுன்றல, அதில் டச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இது வந்து ஷாக் அடிக்காது. ஷாக் அடிக்குது இது எதுக்குன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மரத்தெல்லாம் அறுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் போட்டு அறுக்கிறதுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கு தனியாக வேணுங்கிறவங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்குறது இதில் எல்லாமே வந்து க்ளவுஸ் இருக்குதுங்க. இந்த க்ளவுஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் க்ளவுஸை நீங்கள் கையில் போட்டுட்டு ஏதாவது நீங்கள் மண் எடுக்கிறதுக்கு, கிளறதுக்கு, வேறு எதுக்காக கார வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்ளவுஸஸில் என்னென்ன வேணும், க்ளவுஸில் மட்டும் கிட்டத்தட்ட 18 வெரைட்டி இருக்குது. ஒரு 35 ரூபா இருந்து ஒரு 20 ரூபா கம்மி விலையில் உள்ளதும் இருக்குது. ஒரு அருவாள் எடுத்து கட் பண்ணிங்கன்னா கூட கட் பண்ணாமல் கூடிய இருக்கிறது. நீங்கள் அதிகபட்சமாக 80 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஹீட்டான பாத்திரங்களை தொட்டால் கூட சூடு ஏறக்கூடிய அளவுக்கு உண்டான க்ளவுஸஸ் வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருவா வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி அருவாலாம் இருக்குது பாருங்கள். இது என்னங்க அருவாவில் நம்ம ஊரில் கிடைக்காத அருவாள் அப்படின்னா, இந்த அருவாவில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இதில் ஒரு பக்கம் தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மரத்தையும் எதையும் கட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பட்டை உரிச்சிக்கிட்டு வராது. கட் பண்ண இடத்துல ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக வெட்டி வரும். ரெண்டாவது இது இளநீ சீவரத்துக்கு ரொம்ப பயன்படாது, வாழை மரம் வெட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் வேணும் அப்படின்னு கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஷாப் எந்த அளவுக்கு, நம்ம நிறுவனம் எந்த அளவுக்கு பண்ணி கொடுக்கும் சார்? ஸோ ஆக்சுவலி பேசிக்காக நாங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சர் செக்டாரில் இருக்கிறவங்க. நாங்கள் வந்து ரீட்டைலர், ஹோல்சேல். நாங்கள் வந்து சன் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் எங்களுக்கு வந்து 21 வருஷம் இந்த ஃபீல்டில் வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம். 4 லட்சம் வாடிக்கையாளர் உள்ளது அப்படிங்கிறத பல வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஒரு 4 லட்சம் வாடிக்கையாளர்களை நாங்கள் சவுத் இந்தியா முழுக்க வச்சுருக்கிறோம் அப்படின்னா சர்வீஸ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணுறோம். முக்கியமான பொருட்கள் அதிகமாக எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங்கில் அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்த விவசாய சம்மந்தப்பட்ட கருவி எந்த கருவியாக இருந்தாலும் நீங்கள் வெளியில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா கூட தாராளமாக கொண்டு வந்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான சர்வீசஸ் எல்லாமே 100% உங்களுக்கு எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு சர்வீஸாக இருக்கட்டும், புது பொருளாக இருக்கட்டும், ஆல் ஓவர் சவுத் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் தேவைப்படுறாங்க, கீழே இருக்க ஸ்க்ரோலிங் நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 1 or 2 days டெலிவரியில் உங்கள் இடத்துக்கே அனுப்பிச்சி வச்சுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.